கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். ஆளுநர் விருதுகள் 2024 விண்ணப்பங்கள் பரிந்துரைகள் அனுப்பலாம். சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய 2 பிரிவுகளிலும் தலா 4 வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையின் சார்பாக ஆளுநர் விருதுகள் 2024க்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அறிமுகப்படுத்திய இந்த விருதுகள் சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய 2 பிரிவுகளில் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்கும் முன்மாதிரியான பங்களிப்புகள் அளித்த தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் தன்னலமற்ற சேவையை அங்கீகரிக்கும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பங்கள் தலைச்சிறந்த நிபுணர்கள் அடங்கிய குழுவால் பரிசீலிக்கப்படும். முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் எமிஸ் தளத்தில் வெளியீடு. முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் எமிஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு www.emis.tnschools.government.in என்ற இணையதளத்தில் அறியலாம். தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் உடையூர் அரசு ஆதி திராவிடர் நலத்தொடக்கப் பள்ளியில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான பணி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இலவச பேருந்து பயண அட்டைக்கு எமிஸ் தளத்தில் விண்ணப்பிக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. பள்ளி மாணவர்கள் இலவச பேருந்து பயண அட்டைக்கு எமிஸ் வலைதளம் வழியாகவே விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளன. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயண அட்டை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு மாணவர்களின் நலன் கருதி பயண அட்டையை பெறுவதற்கு எமிஸ் வலைதளம் வழியாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி தலைமை ஆசிரியர்கள், வகுப்பு ஆசிரியர்கள் எமிஸ் தளத்துக்கு சென்று மாணவர்களுக்கு பேருந்து பயண அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த பணியை உயர் தொழில்நுட்ப ஆய்வக பயிற்றுனர் மற்றும் ஆய்வக உதவியாளர்களை பயன்படுத்தி உடனே செய்து முடிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 3 ஆண்டு ஒரே இடத்தில் பணிபுரியும் அலுவலர்களை கட்டாய இடமாறுதல் செய்ய திட்டம். பள்ளிக்கல்வித்துறை கணக்கெடுப்பு. பள்ளிகள், அலுவலகங்களில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணிபுரியும் அமைச்சு பணியாளர்களை இடமாறுதல் செய்வதற்காக பள்ளிக்கல்வித்துறை கணக்கெடுத்து வருகின்றன. இதுகுறித்து பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறையில் அனைத்து வித இயக்குநரகங்கள், அலுவலகங்களின் நிர்வாகம் திறம்பட செயல்பட வேண்டியது அவசியம். அதில் பணிபுரியும் பணியாளர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே அலுவலகத்தில் பணியிடத்தில் இல்லாமல் அவர்களை மாறுதல் செய்யவும், விருப்ப மாறுதல் ஆண்டுதோறும் நடத்தவும் தமிழக அரசால் உத்தரவிடப்பட்டு வருகின்றன. அதன்படி பள்ளிக்கல்வி அலுவலகங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியம், இயக்குநரகங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி 3 ஆண்டுகளுக்கு மேல் நேர்முக உதவியாளர், கண்காணிப்பாளர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உட்பட பணியிடங்களில் வேலை செய்பவர்களின் பட்டியலை கணக்கெடுக்க வேண்டும். விவரங்களை பள்ளிக்கல்வி இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.